சினிமாவில் நடிக்க வந்தா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல வந்து நடிகர்கள் வர்றாங்க. அது மிகப்பெரிய தவறான உதாரணம். இந்த மாதிரி மக்களை உங்க கையில் நாட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்றது. அதாவது சினிமாவில் நடிச்சா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடிச்சாரு. அவர் அரசியலுக்கு வந்தாரு. அவர் சிஎம் ஆயிருக்காரு. அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சினிமாவினுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால சினிமா துறைன்னு இல்ல, எந்த துறையில இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. அது இல்லைன்னா சொல்றதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துத்தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது. அப்ப அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சரா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒளிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறதா என்னுடைய கருத்து. அவர் கீழே இறங்காம இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனா மேலும் பல உயிர்ப்பட இருக்கும் அப்படின்ற சார் இது யூகம். இது சார் இப்ப ஷூட்டிங் போகும்போது நடக்காத கூட்டங்கள், நடக்காத சம்பவங்கள், இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததுனால இப்படி நடந்துச்சு. இன்னும் அவர் இறங்கி போயிருந்தா இதை விட அதிகமா நடக்குங்கிறதா யூகம் தான் சார். இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த். இதை விட பெரிய கூட்டங்களை இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார். இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த். நீங்க சும்மா ஏதோ சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனை இறங்கி களத்துல நிக்கிறோம் தான் சார் தலைவன். சினிமாவில மட்டும் இறங்கி 100 பேரை சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது. நேர்லயும் இறங்கி சண்டை செய்யணும்னு வந்தா இறங்கி சண்டை செய்யணும். அதுக்கு முதல்ல அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும்.